அஜித் நடிப்பில் கடைசியாக துணிவு திரைப்படம் வெளியானது. வினோத் இயக்கத்தில் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றது. அந்த படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே 62வது படத்தில் கமிட் ஆனார் அஜித். அந்த படத்தை விடாமுயற்சின்னு பெயரும் வைக்கப்பட்டது. மகள் திருமேனி தான் இந்த படத்தை இயக்க இருக்கார் அப்படின்ற செய்தியுமே வெளியானது. இதுவரை மகள் திருமேனி இயக்கியிருந்த படங்கள் அனைத்துமே விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பு பெற்றது. அதனால் இந்த படம் கண்டிப்பாக நல்ல வரவேற்படும்னு அஜித் ரசிகர்களுமே நம்பிக்கையாக இருந்தாங்க. இந்த சூழ்நிலை தான் கடந்த வருடம் மே 1 அஜித் பிறந்தநாளை முன்னிட்டு படத்தோட பெயர் விடாமுயற்சின்னு அறிவித்தாங்க அதிகாரப்பூர்வமாக. அதன் பிறகு கிட்டத்தட்ட 300 நாட்கள் கடந்திருந்த நிலையிலுமே எந்தவித அப்டேட்டும் வெளியே வராமல் இருந்தது. அதன் பிறகு வெகு நாட்கள் கழித்து அஜர்பைசானில் படத்தோட ஷூட்டிங்கு தொடங்கும் செய்தியும் வெளியானது. இந்த படத்தில் அஜித் கூட திரிஷா, அர்ஜுன், ஆரவ், ரெஜினா உள்ளிட்டோருமே நடிக்கவும் இருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அதிகாரப்பூர்வமாக நடந்து முடிஞ்சுது. அதன் பிறகு 2வது ஷெட்யூல் தொடங்குவதற்கு முன்பாக படக்குழுவினர் ஒரு குட்டியாக ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தற்பொழுது 2வது படப்பிடிப்பில் மும்முரமாக நடத்திட்டும் வராங்க. விடாமுயற்சியோட ஷூட்டிங் முடியாத நிலையில் அஜித்தோட 63வது படம் பற்றிய தகவலும் சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாக தற்போது பரவியும் இருக்குது. மார்க் ஆண்டனி திரைப்படத்தின் மூலமாக பெரும் கவனத்தை ஈர்த்த ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இந்த படத்தை இயக்க இருக்காருன்றது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். நேர்கொண்ட பார்வை படத்தின் மூலமாகவே நேர்கொண்ட பார்வை படத்தில் அஜித் நடித்து கொண்டிருக்கும் பொழுதே ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த கதையை சொல்லி அவர்கிட்ட ஓகே வாங்கிட்டார். ஆனால் அஜித் போட்ட ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, இந்த படம் நம்ம தொடங்குவதற்கு முன்னாடி நீ ஒரு ஹிட் படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து இந்த படத்தை நடிக்கலாம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன்படியே ஆதிக் ரவிச்சந்திரன் மார்க் ஆண்டனி அப்படின்ற ஒரு படத்தை பெரும் இமாலய வெற்றியை கொடுத்தாரு ஆதிக் ரவிச்சந்திரன். மார்க் ஆண்டனி படத்தை பற்றி ரசிகர்களுக்கு சொல்லி தான் தெரியணுன்ற இல்லை. அந்த படம் எந்த அளவுக்கு ரசிகர்களுடைய நல்ல வரவேற்பு பெற்றது. நல்ல வரவேற்பு பெற்றதும் இல்லாமல் வசூலையுமே வாரி குவித்தது. அந்த படம் ஒரு டைம் ட்ராவலர் படமாக இருந்தாலும் அதை அனைவருக்கும் புரியும் வகையிலையுமே எடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் காட்சிக்கு காட்சி அனைத்து காட்சிகளையும் மாஸ் சீனையும் ரசிகர்களுக்கு பிடித்த ரசிகர்கள் ரசிக்கும்படியான காட்சிகளை வைத்து அசத்தியிருந்தார். அதனால தான் விஷாலையும் சூர்யாவையும் வைத்து இமாலய வெற்றியும் தேடி கொடுத்தார் ஆதிக் ரவிச்சந்திரன். அஜித் சொன்ன மாதிரி இமாலய வெற்றியை கொடுத்ததுக்கு பிறகு தற்பொழுது அஜித்தும் ஆதிக் ரவிச்சந்திரனும் இணைய இருக்காங்க. அந்த படத்துக்கு குட் பேட் அக்லின்னு பெயரும் வைக்கப்பட்டு விடாமுயற்சி படம் முடிவதற்கு முன்னாடியே அந்த படத்தோட பெயரையுமே அவர்கள் வெளியிட்டாங்க அதிகாரப்பூர்வமாக. இந்த படம் அடுத்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த படம் அஜித்துக்கும் ஆதிக்கும் மறக்க முடியாத படமாக இருக்கும்னு ரசிகர்களுமே எதிர்பார்க்குறாங்க. இந்த படத்தில் அஜித் மொத்தமாக 3 கெட்டப்பில் நடிக்க இருக்கார். அதுதான் குட் பேட் அக்லின்ற 3 கெட்டப்லேயுமே இந்த படத்தில் நடிக்கவும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை குறித்த புதிய தகவல்களுமே வெளிவந்தமே இருக்குது. அதன்படி இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க இருக்கிறது ஸ்ரீலீலா. ஸ்ரீலீலாவை தான் படக்குழுவினங்களை கமிட்டும் செஞ்சுருக்காங்க. அது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் விரைவில் வெளியாகும்னு சொல்லப்படுது. ஸ்ரீலீலா தற்பொழுது தெலுங்கில் சென்சேஷன் ஹீரோவாக இருந்துட்டும் வராங்க. அவரது நடிப்பில் கடைசியாக குண்டூர் காரமும் வெளியானது. இந்த படத்தில் வெளியான ஒரு கூத்து பாடலுக்கு அவர் ஆடிய ஆட்டம் ரசிகர்களால் மறக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு நடனத்தில் பெயர் போனவர், கை தேர்ந்தவர் ஸ்ரீலீலா. இவர் தான் தற்போது தமிழில் முதல் முறையாக அதுவும் அஜித் கூட ஜோடியாக நடிக்க இருக்கதாக சொல்லப்படுது. அஜித்தும் ஸ்ரீலீலாவும் இணைந்தாங்கன்னா இந்த ஜோடி கண்டிப்பாக பட்டையை கிளப்பணும் ரசிகர்கள் கமெண்ட் செஞ்சுட்டும் வராங்க. அஜித்தோட ரசிகர்கள் அனைவருமே அஜித்தோட விடாமுயற்சி படத்தை காட்டிலுமே அஜித்தோட குட் பேட் அக்லி படத்தை தான் தற்பொழுது ஆர்வமாக எதிர்பார்த்துட்டும் வராங்க. வரவிருக்கும் பொங்கல், அடுத்த வருடம் பொங்கல் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மாபெரும் திருவிழாவே அமையும்னே சொல்லலாம். அந்தளவுக்கு எதிர்பார்ப்பும் எகிரிக்கொண்டே இருக்குது. ஆதிக் ரவிச்சந்திரன் எப்படி ஒரு மாஸ் ஹிட்டாக மார்க் ஆண்டனி படத்தை கொடுத்தாரோ அதை விட பல மடங்கு ஹிட் கொடுப்பாருன்னு அஜித் ரசிகர்கள் எதிர்பார்த்தும் காத்து கொண்டிருக்காங்க இந்த குட் பேட் அக்லின்ற படத்துக்காக. மேலும் தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு RN தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.